ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா ஸ்கோச்டு ஸ்டிச்சுன்னு பார்க்க போகிறோம். சிலந்தி ஃபைட்ரு மேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். நம்ம பனியன்லலாம் வந்து போட்டால் அழகாக இருக்கும். நம்ம டிஷர்ட்லலாம் பசங்களுக்கெலாம் போட்டோன்னா செம்மையாக இருக்கும். நான் கேர்ள்ஸுக்குமே பிள்ளைங்களுக்கெலாம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து டாப்லலாம் போட்டால் அழகாக இருக்கும். பாருங்கள், 2 நூல் எடுத்துக்கணும். 2 நூல் நடுவில் கரெக்டாக எடுத்துக்கோங்க. 2 கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த ஒயிட் கலர் நூல் இருக்குல்ல, அதை நடுவில் வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த பச்சை கலர் நூலை வந்து அதுக்கு மேலே வச்சு அப்படி நான் என்ன பண்ணுறேன், குத்தி கீழே இழுக்கிறேன். நல்லா கவனமாக பாருங்கள். அந்த நூலை இந்த சைடு போட்டுக்கணும். ஓகேவா? நான் இந்த சைடு வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், அந்த ஒவ்வொரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு கோட்லேயும் கரெக்டாக குத்தி குத்தி நம்ம அப்படியே இந்த லைனை எடுத்துகிட்டே வரணும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கோட்டோட லைன்லேயும் அடுத்தது அதே மாதிரி அந்த ஒயிட் கலர் நூலை உள்ளே வச்சு என்ன பண்ணுறோம், அடுத்த லைன் பாருங்கள். அடுத்த லைன் இப்போ ஃபஸ்ட்டு போக போக அந்த ஒயிட் கலர் நூல் தெரியாது. கொஞ்சம் ஒரு 2 லைன் சுற்றி ஒரு லைன் சுற்றி முடிச்சதுக்கு பிறகு அடுத்த லைனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து தெரியும். இதை நீங்கள் போட்டு பாருங்கள், அழகாக செம்மையாக வரும். நல்லா கவனமாக பாருங்கள். இந்த லைனில் போட்டோம், அடுத்த லைனை வந்து குத்தி எடுக்கிறோம். அந்த லைன்லேருந்து எடுத்து அந்த வெள்ளை நூலை நடுவில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே ஒரு தையல் போட்டுறோம். இப்படியே சுற்றி இதை கொண்டுகிட்டே வந்தோன்னா அழகான ஒரு மாடலான ஒரு பார்க்குறதுக்கு சிலந்தி வலை மாதிரியே இருக்கும். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபைட்ரு மேன் ஸ்டிச் கூட சொல்லலாம், அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரெஸ்ஸில் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்கையில் கொஞ்சம் இதாக இருக்கும், போக போக உங்களுக்கு அழகாக வந்துடும். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.